உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடு தம் உறவுகளுக்கு அன்பெழுந்த வணக்கம். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இந்த போர் நிலைமைகளை பார்ப்போம். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது களத்தில் தொடர் தாக்குதல்கள் நடைபெறுகின்றது. ஆனால் சில மாற்றங்கள் வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் கள நிலை எவ்வாறு இருக்கின்ற என்று முதல் கூறுங்கள். கள நிலைமை தொடர்ச்சியாக தாக்குதல்களை இருதரப்பும் மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈரான் குவைத் மீது அலை அலையாக ஏவுகணையை ஏவி இருக்கின்றது. நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த ஃபெஜூரா UAE துறைமுகத்தில் வைத்து எண்ணெய் கப்பலை ஈரான் தாக்கி இருந்தது. அந்த எண்ணெய் கப்பல் சூப்பர் டேங்கர் என்று சொல்றது கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் எண்ணெயை ஏற்றி கொண்டு போக வலிக்கின்ற நேரத்தில் தான் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது தெளிவாக புலனாய்வு தகவல்களை எடுத்து தெளிவாக எதை மடக்க வேண்டும் என்று தாக்கி இருக்கிறார்கள். அதாவது அதை இப்போது கூறுகிறார்கள் சொன்னால் இந்த எண்ணெய் விலையை உயர்வாக வைத்திருப்பதற்காகத்தான் ஈரான் தெரிந்தெடுத்து அந்த கப்பலை தாக்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே சமயம் இப்போது ஈரான் கூறியிருக்கின்றது UAE தொடர்ச்சியாக அமெரிக்காவுடன் இணைந்து பயணித்தால் UAE பைப் லைன்களும் மற்றது ஃபெஜூரா துறைமுகத்தை முற்றாக தாக்குவோம் என்று கூறியிருக்கிறது. அதே சமயம் தெஹ்ரானில் இஸ்ரேல் ஈரான் பார்மசூட்டிக்கல் மருந்து உற்பத்தி நிறுவனத்தை தாக்கி இருக்கின்றது. அது கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. ஈரான் உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக மெடிக்கல் டிவைஸ் அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஈரான் வளர்ச்சி அபரிதமானது. 2027-28 ஆண்டு உலகத்துல பெருமளவான மெடிக்கல் டிவைஸ் ஈரான் உற்பத்தியாத்தான் இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அந்த தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கு உயர்வு அதை தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக ஈரான் இப்போது கூறியிருக்கின்றது 18 அமெரிக்க நிறுவனங்களுடைய பெயரை ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தாக்கி அளிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனங்கள், அதாவது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் எழும்புமாறு ஒரு மைல் சுற்றளவில், இப்ப HP-யாக இருக்கலாம், IBM-ஆக இருக்கலாம், டெஸ்லாவாக இருக்கலாம், JP மோகன், கூகுள், ஓரக்கிள், ஆப்பிள், மெட்டா, டெஸ்லா, டெல், மைக்ரோசாஃப்ட் என்று சொல்லி, போயிங் என்று சொல்லி, சிஸ்கோ என்று சொல்லி பெருமளவான நிறுவனங்களுடைய பெயர்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் அனைத்தும் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற சொல்லியும் அந்த நிறுவனங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் எழும்ப வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹ்ரானில் இருக்கின்ற உலக சுகாதார நிறுவனத்தின் கட்டிடம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தவர்களுக்கு உயிரிழப்பில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. லெபனானில் தென் லெபனானிலிருந்து லெபனான் இராணுவம் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. இராணுவம் வெளியேறுவது என்பது இஸ்ரேலிய படைகளுக்கு இடம் விட்டு கொடுப்பதாகத்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். ஹிஸ்புல்லாக்களை தாக்குதலை இஸ்ரேலிய படைகள் முன்னெடுப்பதற்கு வசதியாக லெபனான் இதனை செய்கின்றது என்று. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் கிட்டத்தட்ட 20 ராக்கெட்டுகளை ஹைஃபா மற்றும் கலிலி பகுதியை நோக்கி ஏவி இருக்கிறார்கள். இப்போது ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சயட் 107 என்ற ட்ரோன்களை இப்போது அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சிறிய ட்ரோன்கள், அது கிட்டத்தட்ட 8 கிலோ வெடிமருந்தை காவி செல்லக்கூடியவை, 100 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை. அதாவது வடக்கு இஸ்ரேல் வரையிலும் அது இந்த தாக்குதல் எல்லைகளை தாக்குதலை நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் கூறியிருக்கிறது கடந்த 24 மணி நேரத்தில் 230 இலக்குகளை தாங்கள் தாக்கியிருப்பதாக. அதே சமயம் அமெரிக்காவின் பத்திரிகையாளர் ஒருவர் ஈராக்கில் கடத்தப்பட்டு பிறகு அவரை ஈராக் படையினர் அவரை ரெஸ்கியூ பண்ணி அவரை மீட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் இல்லை. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் நேற்று கொண்டு வந்த இந்த டெத் பெனால்டி என்று சொல்றது, பலஸ்தீனர்களை தூக்கிலிடுவது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. அது ஒரு போர் குற்றம் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இப்போது பிரான்ஸ், உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் தங்கள் வான்பரப்பை அமெரிக்க படையினர் பயன்படுத்த அனுமதிக்காததால் அதே சமயம் பிரான்ஸ் இஸ்ரேல் என்ற விமானங்களை அங்கு பறப்பதற்கு தடை விதித்ததாக வந்த செய்திகளை அடுத்து
பிரான்சிடம் இருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வதை இஸ்ரேல் நிறுத்தி இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இப்ப இன்னும் அதாவது ஹார்முஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டுத்தான் இருக்கின்றது. அமெரிக்காண்ட பலப்படுத்தல்களை அமெரிக்கா ஒருவளம் செய்து கொண்டிருந்தாலும் பெருமளவில் இப்போது பேச்சுவார்த்தைகள் அல்லது இந்த போரை முடிப்பது தொடர்பான கருத்துக்கள்லாம் பல இடங்களில் இப்போது பேசப்படுகின்றது. நீங்கள் பேச்சுவார்த்தை தான் பல இடங்களில் இப்பொழுது பேசப்படுகிறது என்று கூறும் பொழுது, இன்று காலை உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் சீனா பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நான் உங்களிடம் கேட்டிருந்தேன், சீனா இப்பொழுது இப்படி கேட்கின்றது என்று கூறினேன். அது மட்டுமில்லாமல் விளாடிமிர் புட்டின் அவர்கள், ரஷ்யாவுடைய அதிபர் கூட யுஏஇயிடம் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இந்த பகைமை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவரும் கூட அப்ப இங்கே ஏதோ ஒரு புதிதாக நகர்வு நடைபெறுவது போல் இருக்கின்றது. அதிலும் முக்கியம் என்னவென்றால், உங்களுக்கு இவர்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் தானே ஒரு முடிவுக்கு வரலாம். அவர் கூட சொல்றாரு என்னவென்று சொன்னால், போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது மாதிரி கூறப்படுகின்றது. இது என்ன, எனக்கு 3 பேரும் இங்கே கருத்துக்கள் கூறும் பொழுது ஏதோ நடக்கின்றது போல் இருக்கின்றது. என்ன அவதானிக்கிறீர்கள்? எல்லோருக்கும் இப்போது இந்த போரை முடிப்பதற்கு எல்லோரும் ஓடுபட்டு திரிகிறார்கள். ஈரான் அதிபர் இப்போது ஒரு வார்த்தை ஈரான் அதிபரின் வாயிலிருந்து வந்தாலே அது ஒரு தேவாமிர்தம் மாதிரி இவர்கள் இப்போது அதை தூக்கி வைத்து கொண்டாடுவதாக இருக்கின்றது. உதாரணமாக பார்க்கலாம், ஈரான் அதிபருக்கும் ஐரோப்பிய அதாவது EU கவுன்சில் ஐரோப்பிய சபையின் தலைவர் அன்டோனியா கோஸ்டா இதற்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக நேற்று நாங்கள் இதில் பேசியிருந்தோம். இப்ப சொல்கிறார்கள், அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சொல்லை எடுத்து வைத்து, அதாவது பெசஸ்கியான் சொன்னவராம் என்னென்று சொன்னால், கரண்டி இருந்த அதாவது பாதுகாப்பு உத்தரவாதம் என்றால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அந்த ஒரு சொல்லை பெருசாக்கி எல்லா ஊடகங்களிலும் இப்ப பாத்தீங்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த என்ன பங்குச்சந்தை இப்ப S&P 500 2.5% எகிரி இருக்கிறது. அந்த ஒரு சொல்லு, அது நேற்று கதைச்சு சொல்லு. அதே போல ஒயில் விலை 5% விழுந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதே சமயம் டோவ் 2.1% ஏறி இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த பங்கு சந்தையில இப்ப ஒரு மணி நேரத்துக்கு $1.4 ட்ரில்லியன் எகிரி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த ஈரான் அதிபர் ஒரு சொல்லு. இப்ப ஈரான் அதிபர் ஒரு சொல்லி இந்த உலகத்தை இப்போது உலக பொருளாதாரம் அவற்றை ஒரு வார்த்தையில் தங்கி இருப்பது போல ஒரு தோற்றப்பாடாகத்தான் இருக்கின்றது தற்போது. அதே சமயம் பெசஸ்கியான் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், டிப்ளோமசி, அதாவது இந்த பேச்சுவார்த்தையை தாங்கள் நம்ப போவதில்லை. பாதுகாப்பு கரண்டியை கேட்கிறார், பேச்சுவார்த்தையை நம்ப போவதில்லை. ஹோமோஸ் தொடர்பாக அவர் சொல்லும் போது, ஹோமோஸ் அவர்கள் உருவாக்கியது, நாங்கள் இல்லை, அது எதிரி நாடுகள் மட்டும்தான் அங்கு போகாமல் இருக்கிறார்கள், நட்பு நாடுகள் அங்கு போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்ப அதே சமயம் அக்சியஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது, மார்க்கோ ரூபியோ இந்த பிரான்சுக்கு G7 நாடுகள் என்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற போது அவர் கூறியிருக்கிறார், அதாவது அந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு அமெரிக்காவால் முடியாது என்பதை இரகசியமாக கூறிவிட்டு சென்று விட்டார். அதாவது எங்களால் முடியாது என்பதை அவர்கள் இப்போது ஏற்றுக்கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. இதுதான் இந்த பிரச்சனைக்குரிய காரணம். இப்போது எல்லோரும் நீங்கள் சொன்னது போல புட்டின் UAE அதிபருடன் பேசி இருக்கின்றார் இரு தரப்பும். அதே சமயம் இப்போது வெள்ளை மாலை ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், போர் இறுதியாக வந்த தகவல் என்னென்றால் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், போர் முடிகிற நேரம் வந்துவிட்டது என்று கூறியதாக கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகை கூறியிருக்கிறது அல் ஜசீரா ஊடகத்துக்கு, அதாவது தாங்கள் சரியான பீப்புளோட ஈரான்ல தாங்கள் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருப்பதாகவும் ஒரு உடன்பாட்டை எட்ட உள்ளதாகவும் இந்த உடன்பாடு மிக விரைவில் நடக்கும் என்றதை அரசு அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த உடன்பாடு உடனடியாக எட்டப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார், ஸ்டீவ் விட்கோஃபிடம் இருந்து கண்டினியூஸா தொடர்ச்சியாக தங்களுக்கு தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது, ஆனால் தாங்கள் எதற்குமே பதில் அளிக்கவில்லை என்று சொல்லியும், அதாவது இது ஒரு இந்த மெசேஜை வார்னிங் அண்ட் மியூச்சுவல் வியூ பாயிண்ட்ஸ் என்று சொல்லலாம் என்று பல ஊடகங்கள் சொல்லி இருக்கின்றன. அதாவது ஒரு ஃபார்மலான ஒரு உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையை தாங்கள் இதுவரையில்
பேச்சுவார்த்தை ஒன்றும் நடக்கவில்லை என்பதை தாங்கள் உறுதிப்படுத்துவதாக நாங்கள் இதுவரை ஊடகங்கள் போடுவது போல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்துக்கு போக போவதில்லை. முழுமையான நிறுத்தம், அதாவது அந்த பிராந்தியத்தில் இருக்கிற அத்தனை போர் நிறுத்தப்பட வேண்டும். மீண்டும் இவர்கள் யாரையும் தாக்க முடியாத மாதிரியான ஒரு ஒரு யுத்தமற்ற நிலையை உருவாக்க வேண்டும். போர் நிறுத்தம் இல்லை, யுத்தமற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதே சமயம் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தரை தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி வந்தால் அது பிரச்சனை இல்லை. தாங்களும் இப்போது ஈரான் தரை தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதை தாங்கள் பிரச்சனை இல்லை, தாங்கள் அப்படி இவர்கள் தரையில் இறங்கினால் அது மீண்டும் ஒரு தவறான கணிப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், இந்த அமெரிக்கா கூறுகிறது தாங்கள் 15 அம்ச கோரிக்கையை அனுப்பியது, ஈரான் அதை பரிசீலித்தது, ஈரான் அதுக்கு பதில் அனுப்பினது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவ்வாறு தாங்கள் எதையும் செய்யவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். இதே சமயம் பெஞ்சமின் நெத்தனியாஹு தனது மக்களுக்கு உரையாற்றி இருக்கின்றார். ஓரளவு இஸ்ரேலுக்கு தெரிகிறது அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போகிறது, ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை. ஏனென்றால் நேற்று நாங்கள் கதைக்கும் போது அவர்கள் கூறியிருந்தார்கள், நாங்கள் ஹோர்முஸை திறப்பது தங்கள கடமை இல்லை, அது தங்களுக்கு தேவையும் இல்லை, இயலுமானவரை ஈரான் பலத்தை குறைத்து விட்டு போவோம் என்றவாறு தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்போது நெத்தனியாஹு கூறுகிறார் என்று சொன்னால், நாங்கள் காசாவில எல்லாம் அரவாசி நிலத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம், சிரியா வரையிலும் எங்கட கை நின்றிருக்கின்றது, மவுண்ட் ஹேமோன் பகுதி, யோக்மோர் பகுதி எல்லாவற்றையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். இப்ப லெபனான் பவசோனையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். நாங்கள் ஈரானை பொறுத்தவரையில் அது இப்போவோ இன்றோ அல்லது நாளையோ அந்த அரசு விழலாம். மற்றது, ஆனால் இந்த சண்டையில் எங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். யாரை நண்பர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், சவுதி அரேபியா, UAE-களைத்தான் சொல்கிறார். மிக விரைவில் இஸ்ரேலிய மக்கள் இந்த போரினால் தங்களுக்கு எவ்வளவு நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்றதை உணர்வார்கள் என்றும், ஈரான் ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை தங்களை அழிப்பதற்கு பயன்படுத்தியதாகவும், ஆனால் அவ்வளவு வேஸ்ட் என்றும் கூறியிருக்கிறார். ஈரான் ட்ரில்லியன் கணக்கான டாலரே இல்லை ஒன்றும். அடுத்ததாக கூறியிருக்கிறார் என்று சொன்னால், சூப்பர் நேஷன், இஸ்ரேலை தான் இந்த பிராந்தியத்தில் சூப்பர் நேஷனாக உருவாக்க முற்பட்டிருந்தாராம். அது மட்டுமல்லாது பிராந்தியத்தில் மட்டுமில்லை, குளோபலியாகவும் இஸ்ரேலை தாங்கள் ஒரு சூப்பர் நேஷனாக உருவாக்க முற்பட்டிருந்தேன், அதைத்தான் தான் செய்து கொண்டிருப்பதாகவும், என்னடா இந்த சூப்பர் நேஷன், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இஸ்ரேல் ஃபர்ஸ்ட், இதுதான் அந்த பிரச்சனைக்குரிய முக்கிய காரணம். இதைத்தான் முந்தைய ஜெர்மன்ல 2வது உலக போர் நடந்த போது இதுதான் பிரச்சனையாக இருந்தது. இப்போது அவர்களும் அதைத்தான் பிரச்சனையாக இருக்கிறார்கள். அடுத்தது இன்னொன்றை கூறியிருக்கிறார், இந்த சண்டையில இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் எவ்வளவு பெஸ்ட் ஆனது வேர்ல்டிலே என்பதை தாங்கள் ப்ரூவ் பண்ணியிருப்பதாகவும், அதால கூடுதலான ஆட்கள் தங்களோட ஏர் டிஃபென்ஸை பற்றி கேள்வி கேட்பதாகவும், தங்களிடம் அதை கொள்வனம் செய்ய முண்டியடிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதாவது எல்லாரும் தங்களுக்கேற்ற ஒரு வெற்றியை மெல்ல மெல்ல ஏதாவது ஒரு வெற்றியை தாங்கள் பெற்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கும் போலதான் கிடக்கிறோம். நீங்கள் நிறைய விடயங்கள் கூறிவிட்டீர்கள், நான் கொஞ்சம் குழம்பி போய்விட்டேன். அதாவது நீங்கள் இப்ப கூறினீர்கள் சூப்பர் நேஷன், அது எல்லோருக்குமே தெரியும், இந்த உலகத்திலே சூப்பர் நேஷன் என்றால் ஒரே ஒரு நேஷன் தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் முந்தி நீங்கள் கூறினீர்கள், ஈரானுடைய அதிபர் தொடர்பாக கூறும்பொழுது அவர் பாதுகாப்பு கேரண்டி, இனி ஒரு காலமும் இந்த போர் நடக்கக்கூடாது என்று ஒரு அப்படின்னு சொன்னால், ஈரானை இங்கே அமெரிக்கா கெஞ்ச வைத்து விட்டதா, மண்டியிட வைத்து விட்டதா என்று சிந்திக்க தோன்றும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வால்டிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது அவர் கூட தங்களுடைய நாட்டுக்கு 20 ஆண்டு பாதுகாப்பு தர வேண்டும் என்று பாதுகாப்பு உத்தரவாதம் தர வேண்டும். ஜெலன்ஸ்கி அவர்களையும் ஒப்படி அவர்கள் கீழ்த்தரமாக நடத்தினார்கள் வெள்ள மாளிகையில் வைத்து. இப்ப பேசுகின்ற விடயங்களை பார்த்தால் பாதுகாப்பு உத்தரவாதத்தை கேட்பது என்றால் ஈரானும் மண்டியிட வைத்து விட்டார்களா?
ஈரான் பாதுகாப்பு உத்தரவாதம் என்பது வேறுபட்டது, செலன்ஸ்கியின் என்றது வேறுபட்டது. செலன்ஸ்கியின் இவர்களால் கைவிடப்பட்டவர்கள். ஈரானை பொறுத்தவரையில் இப்போது பேச்சுவார்த்தை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பேச்சுவார்த்தையில் இப்போது நிபந்தனையை விதித்தவர்கள் யார் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் நிபந்தனைகளை விதித்தவர்கள். அதிலும் ஈரான் கூறியது என்று சொன்னால், அமெரிக்கா நிபந்தனைகள் என்று கொண்டு வந்து வச்சதுல பார்த்தால் எல்லாம் இஸ்ரேல் என்ற நிபந்தனையாத்தான் இருக்கிறது. நீங்கள் உங்களோட நிபந்தனையை கொண்டு வாங்க, இஸ்ரேல் நிபந்தனை எங்களுக்கு தேவையில்லை, உங்களோட நிபந்தனையை கொண்டு வாங்க, முழுக்க இஸ்ரேல் நிபந்தனை. இப்ப ஈரான் பாதுகாப்பு உத்தரவாதம் கேட்கிறது என்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம் என்றால் எந்த நேரமும் யாரும் அடிக்கலாம். இப்ப எத்தனை தரம் அடித்திருக்கிறார்கள்? 2000 ஆண்டு ஈராக்ல வைத்து சொல்லாமணியை அடித்தார்கள், அதற்கு பிறகு லெபனானில் வைத்து அடித்தார்கள், சிரியாவில் வைத்து அடித்தார்கள். எங்கு வைத்திருந்தாலும் அவர்கள் யாரையும் கொல்லலாம் என்ற ஒரு அந்த கொலை, அதாவது இனிமேல் இந்த மொசாட்டோ இவர்கள் யாரையும் கொல்லலாம் என்ற அவர்களுக்கு இந்த ஓப்பன் லைசன்ஸ் என்று சொல்றோம், அந்த லைசன்ஸை பறிக்க போகிறது ஈரான். அதுதான் இந்த இதுல முக்கியமானது. அதாவது இனிமேல் அப்படி ஒன்று நடக்குமாக இருந்தால் ஈரான் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்றது உலகம் அறியும். அதுதான். இப்ப என்னன்னு சொன்னால், செலன்ஸ்கி கேட்ட பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு இவர்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் என்ன இருக்கிறார் சொன்னா, இவர்கள் போர் நிறுத்தத்துக்கு வர சொல்லி கேட்கிறார். அவர் போர் நிறுத்தம் வேண்டாம், பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொன்னால் இது அமெரிக்காவிடமும் கேட்கவில்லை, இஸ்ரேலிடமும் கேட்கவில்லை, உலக நாடுகள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது. இப்ப சீனா, நாங்கள் காலையில் பேசுறோம், சீனா கொண்டு வந்த 5 அம்ச திட்டத்துல ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தனை சரத்திலும் இருக்கிறத நீங்கள் கொண்டு வாங்கலாம், அமுல்படுத்துகிறது தான் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் புதுசாக ஒன்றும் எழுத தேவையில்லை, நீங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வரவும் தேவையில்லை, முதல் அதை மதியுங்கள் என்ற தொடையில் தான் பேசி இருக்கிறார். அதே போலதான் ஈரான் கேட்டிருக்கிறோம். இப்ப ஈரான் அவர்கள் இப்பவும் சொல்கிறார்கள், தாங்கள் இதுவரையில் பதில் கொடுக்கவே இல்லை அமெரிக்காவுக்கு. அவர்கள் தான் ஸ்டீவ் விட்கோஃப் தான் தொடர்ச்சியாக தங்களுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்புவதையும் நம்ப முடியாது. அதைத்தான் பெசஸ்கியான் சொல்லுகிறார், தாங்கள் அந்த டிப்ளமசியை தாங்கள் நம்பவில்லை. டிப்ளமசி என்று சொல்லி பேச்சுவார்த்தைகள் இருந்த போதுதான் 2 தரம் தாக்கினார்கள் என்றபடியால் தங்களுக்கு டிப்ளமசி திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வாங்கள், அணு ஆயுதத்தை குறையுங்கள், ஏவுகணையை குறை, அதெல்லாம் வேண்டாம், சண்டை அப்படியே நிற்பாட்டிட்டு நீங்க போங்க. அப்படியான அவர்களுடைய இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்துக்கு இவர்கள் முன் வருவார்களா? இப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் இனிவரும் காலங்களில் இந்த நீங்கள் கூறுவது போல் வலிமையாக இந்த அணு ஆயுத பரிசோதனை செய்பவர்கள் போவார்கள், அதை நீங்கள் செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, தடை, அந்த தடை இந்த தடை என்றெல்லாம் போடுவார்கள். அப்ப இனிவரும் காலங்களில் அப்படியெல்லாம் தடை போட்டு இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திடாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈரானை ஏனைய நாடுகளாக சுதந்திரமாக வழி நடத்த அவர்கள் அனுமதிக்க போகிறார்களா? அந்த தடையை அகற்றுவதற்குத்தான் ஈரான் இப்போது சொல்கின்றது. ஈரான் சொல்கிறது, நீங்கள் அகற்றாது விட்டால் பிரச்சனை இல்லை, எங்கள் ஏவுகணை இந்த தடைகளை அகற்றும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ சவுதி அரேபியாவுக்கு யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவதை, செறிவாக்குவதற்கான அனுமதியை வழங்க போவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஓரளவு இதிலிருந்து ஒன்று விளங்குகிறது என்று சொன்னால், ஈரானை கட்டுப்படுத்த முடியாது. இனி ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருந்தால் சவுதி அரேபியா தானும் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பும். இப்ப சவுதிக்கு ஏதாவது ஒரு விட்டுக் கொடுப்பை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு இப்போது இறங்கி வந்திருக்கிறார்கள். எனவேதான் சவுதி அரேபியாவை இப்போது இஸ்ரேல் தனது நண்பனாக சொல்லுகிறது, தனக்கு புதிய கூட்டாளிகள் கிடைச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி. அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, என்ற அவங்க பட்ட பாடு 2 பேராலும் இந்த நாடுகள் யுஏஇயோ அல்லது சவுதி அரேபியாவோ அந்த நாடுகள் தான் இப்ப எல்லா இடமும் ஓடி தெரியின. பாகிஸ்தானுக்கு போய் இறங்கினார்கள், அதே போல புட்டினோட கதைத்தார்கள், எல்லாரோடும் கதைக்கிறது அந்த நாடுகள் தான். அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை இப்ப பார்க்க போனால் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அரப் கண்ட்ரிஸ் பொருளாதாரம் 200 பில்லியன் விழுந்திருக்கின்றது இந்த 1 மாதத்துக்குள் என்று ப்ளூம்பர்க் சொல்லி இருக்கின்றது. அதாவது 4 மில்லியன் மக்கள் அந்த பிராந்தியத்தில் பட்டினிக்குள் போவார்கள் என்று கூறியிருக்கிறது. 3.6 மில்லியன் மக்கள் வேலை இழப்பார்கள் என்று கூறியிருக்கின்றது. அந்த பிராந்தியத்தில், அதாவது கல்ஃப் கண்ட்ரி அந்த பிராந்தியத்தின் ஜிடிபி 3.7 தொடக்கம் 6% வீழ்ச்சி அடையும் என்று யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராம், அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது.
அப்ப அதே போல எகிப்தின் நாணயம் வந்து 15% வீழ்ந்திருக்கின்றது ஒரு மாதத்துக்கு. பெருமளவான இழப்புகள் மத்தியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும் பெசஸ்காண்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு இவர்களோட பங்கு சந்தையோ அல்லது எண்ணெய் விலையையோ தூக்கி நிறுத்தி இருக்கின்றது. இந்த எண்ணெயில விழுகிற அடி வந்து டாலருக்கான அடியாகத்தான் இருக்கும். இவர்கள் யோசித்தது ட்ரம்பின் திட்டம் என்னென்று சொன்னால் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதன் ஊடாக வெனிசுலாவையோ ஈரானையோ கைப்பற்றுவதன் ஊடாக டாலரை நிமித்துவோம் என்று தான் யோசித்தது. ஆனால் போர் அதை மறுபடமாக மாற்றிவிட்டது. டாலரை கீழே கொண்டு போக ஒரு நிலைக்கு வந்து விட்டது. அப்ப இதுக்கு மேலேயும் போக முடியாது. இப்ப பேராசிரியர் ஜோன் மெசன்கர் சொன்னது போல ஒவ்வொரு வாரம் போக போகவும் இன்னும் அமெரிக்காவுக்கு இழப்பு தான் கூடவா இருக்கும். ஈரானுக்கு அதாவது ஈரான் பலம் அதிகரித்து கொண்டு போகும். பேச்சுவார்த்தை மேடையில ஒவ்வொரு கிழமை போர் இழுபடவும் ஈரானுக்கு நன்மையாகவும் அமெரிக்காவுக்கு தீமையாகவும் தான் முடியும் என்று அவர் இன்று கூறியிருந்தார். எனவேதான் அமெரிக்கா இப்போது இந்த போரை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ட்ரம்பின் கடைசியாக நாங்கள் கதைப்பதற்கு ஒரு நிமிடத்துக்கு முதல் வந்த கருத்து என்னென்று சொன்னால், போர் முடிய போகிறது. நான் நேரத்தை கூறவில்லை, போர் முடிகிற நேரம் வந்துவிட்டது என்று கூறிவிட்டார். அவர் கூறியதுக்கு பிறகுதான் இஸ்ரேலிய பிரதமர் இந்த மக்களுக்கு சமாதானப்படுத்துறது போன்ற ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் கூட கோவிட் கால நிலைமை போல ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைமை வந்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லி இருக்கின்றது தங்கள அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு 14 பில்லியன் டாலர்களை வந்து இந்த எரிபொருளுக்காக மேலதிகமாக செலவிட்டிருக்கிறோம் என்று. இனியும் இந்த வீடுகள் இந்த மக்களுக்கு சுமையை ஏற்ற முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா டாக்ஸை குறைக்கணும். இந்த எரிபொருள் டாக்ஸை குறைச்சு அந்த விலையை குறைச்சி வச்சு டாக்ஸை குறைச்சா இவைக்கு தெரியும் டாக்ஸ்ல தான் இவன் வாழ்க்கையே இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் டாக்ஸை குறைச்சா இவ்வளவு நிலம் பிரச்சனை வரும். அப்ப அதை எப்படி ஒப்பிடுகிறார்கள்னா 2022 ஆண்டு நிலைமை போல ஒப்பிடுகிறார்கள். அந்த ரஷ்யா சண்டை ஆரம்பித்தது. அதே போல யுஏஇ ஒப்பிடுகிறது கோவிட் கால நிலைமை போல ஒப்பிடுகிறது. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தின் கீழ் இருக்கிறார்கள். எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்தது. இப்ப பல நாடுகளும் உலக நாடுகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஈரானுடன் ஏதாவது ஒன்றை பேசி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அவர்களுக்கு ஒன்று தெரிந்து விட்டது. ஹார்முஸ் நீரிணையை இவர்களால் திறக்க முடியாது என்ற ஒரு இதுக்கு வந்து விட்டார்கள். மற்றது ஏவுகணை தாக்குதல்களையும் தடுக்க முடியாது. மற்றது சரி அப்படி இறங்கினாலும் பக்கத்து நாடுகளின் டீசலினேஷன் பிளான்ட்டுகள் மற்றது என்னென்றால் இப்ப அடிக்கப்பட்ட அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி முடிக்கவே இன்னும் 4 வருடத்துக்கு இந்த எண்ணெய் விலை $100 கீழே இறங்காது என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் 2027 ஆண்டு டிசம்பருக்கு பிறகு இறங்கும். அப்ப இன்னும் ஒவ்வொரு வாரம் போக சேதம் கூடிக்கொண்டு போகிறது. திருப்பி கட்ட முடியாத ஒரு நிலை. அப்ப எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள் இப்போது ஓரளவு. ஒரு வார்த்தை சொல்ல பல வாரங்களாக காத்திருந்தேன் என்ற அது ஒரு பாடலும் இருக்கின்றது. அது அந்த பாடலாம் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரான் போர் நிறுத்தம் கேட்கவில்லை, மாறாக பாதுகாப்பு கேட்டது என்று கூறும் பொழுது, இப்ப அதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் பிட்காஃபினுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற குறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது, தாங்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் ஒன்று அமெரிக்காவுடன் செய்தி பரிமாற்றத்தை ஈரான் வெளிவர அமைச்சர் அரக்ஷி அப்பாஸ் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இங்கே இந்த பேச்சுவார்த்தைக்கான ஆரம்ப கட்டம் தொடங்கிவிட்டது என்று நீங்கள் நம்புகிறீங்களா? என்னென்று சொன்னால் உள்ளுக்குள்ளால இதுக்குள்ள கணக்க இப்ப வெளியில் சிலர்கள் சொல்வது கொஞ்சம், உள்ளுக்குள்ளால நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. இப்ப மார்க் ரூபியோ வந்து இங்க வெள்ளிக்கிழமை இங்க பிரான்சுக்கு வந்த போது கூட அவர் சொல்லிட்டு சொன்னது இப்பதான் ஆக்சியஸ் என்ற ஊடகம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார், எங்களால முடியாது என்று, முசை துறக்க முடியாது, நீங்கள் ஏதாவது ஒன்றை பாருங்கள் என்று. அதுக்கு பிறகுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் பெசஸ்கியானுக்கு எடுத்திருக்காரு. இனி உள்ளுக்குள்ள என்ன கதைச்சார்களோ தெரியாது. நாங்கள் எல்லாத்தையும் விடுறோம், எல்லாத்தையும் சரணடை உள்ளுக்குள்ளால சரணடைகிறாங்களோ தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்று சொன்னால் அவ்வளவு ஒரு பிரச்சனை. என்று சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் டொமஹாக் ஏவுகணை ஒரு ஏவுகணை $3.5 மில்லியன் $3.5 மில்லியன் என்று சொன்னால்
$3000 $5000 தான் அமெரிக்காட்ட ஸ்டாக்லயே இருக்கு. $3.5 மில்லியன் ஒரு ஏவுகணை என்றால் அதை ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டுக்கு தான் பாவிக்கலாம். சும்மா அந்த பாறைகளுக்கு அடிச்சு 850 அடிச்சாச்சு. 5000 தான் இருக்கு, அதுல 850 அடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 20% போட்டுது. ஒரு வருடத்துக்கு 600 தான் உற்பத்தி செய்யலாம். இனியொரு போர் வந்தா என்ன செய்யலாம்? அப்ப இனியொரு போரை அமெரிக்கா இப்போதைக்கு போக முடியாதுன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக போலந்துட்ட போய் தென்னாப்பிரிக்காவில இருந்து பேட்ரியாட்ட கொண்டு வந்தாச்சு, அதுவும் இல்லை, அதை அடிச்சு போட்டாங்க. இப்ப போலந்துட்ட போய் கேட்டது. அப்ப ஒரு ஆய்வாளர் கேட்கிறார், இப்ப யாருக்கு ஏவுகணை பற்றாக்குறை? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ஈரானோட போய் கேட்கல. இப்ப உங்கெல்லாம் தென்னாப்பிரிக்கா வந்து கொண்டு வராங்க. நேட்டோட்ட எல்லா நேட்டோ இப்ப கடைசியா வந்து தவறு என்னன்னா, நேட்டோ நாடுகள் அத்தனை இருக்கிற ஏவுகணையும் கேட்டிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்ல உணர்ந்துறாக்குங்க வந்து என்று சொன்னாலும் அவங்க கேட்கிறாங்க, இப்ப யாருக்கு ஏவுகணை பற்றாக்குறை? உங்களுக்கும் ஈரான். இப்ப நீங்க சொல்றீங்க ஈரான் 90% முடிஞ்சது, 80% முடிஞ்சதுதான் சொல்றீங்க. ஆனால் ஊரா போய் ஏவுகணை கேட்கறது யார் என்ற கேள்விதான் இருக்குது. அப்ப போலந்து சொல்லி கொடுத்து தெரியாது, என்ன 2 தான் கிழக்கு சொல்லி அப்ப ஒன்றும் செய்யல. இப்ப அதே சமயம் இப்ப வந்து வாஷிங்டன் டிசியில லேசர் ஆன்டிட்ரோன் லேசரை பூட்டினோம். ஏன்னு சொன்னால் அன்றைக்கு மார்க்கோ ரூபியோ என்ற இல்லத்துக்கு மேலாலையும் பீட் ஹெசத்தின் இல்லத்துக்கு மேலாலையும் ட்ரோன்கள் பறந்திருக்கிறது. அது ஏர்டே ட்ரோன் தெரியாது. அதுக்கு பிறகு இப்ப ஆன்டி ட்ரோன் லேசரை அங்க போட்டுக்கிட்டோம் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர்களால் எதையும் சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். அது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்றதான். இந்த போரை எல்லாரும் அதைத்தான் கூறுகிறார்கள். இப்ப ஃபாரின் அஃபேர்ஸ் என்று வருகின்ற அந்த மேகசின் கூட கூறியிருக்கிறது, ட்ரம்ப் போரை இழந்து விட்டார், உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல போர். பட் அதுல இருந்து வெளியே வரவும் முடியாம நிற்கிறார். இப்ப வெளிவர்றதுக்கு என்னத்தை யோசிக்கிறார் என்றால், அவர்களுக்கு இப்ப என்ன குறிக்கிறது, ஹோமோஸை திறந்து வெளியில வரதான் மரியாதையாக இருந்தது. ஹோமோஸை திறந்து வெளியில வரும், திறக்க முடியாது. அப்ப இப்ப என்ன செய்து விட்டார், அது திறக்கிறதும் கூட பிரச்சனை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஹோமோஸை திறக்காமையும் போற முடிப்பேர் என்று சொல்லிவிட்டார். சரி, நிறைய கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் நிகழ்ச்சி என்றே கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் விரிவாக கேட்கிறேன். இவ்வளவு பேச்சுவார்த்தை நடக்க போன்றது, போர் முடிவுக்கு வரப்போகின்றது என்று சொன்னால், ஆனால் அதுக்காக ஏன் அமெரிக்காவுடைய இன்னொரு விமானம் ஒன்று அங்கே வந்து தரையிறங்கி இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கின்றன? அது என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறது? அமெரிக்கா இப்போ புதிய விமானத்தை EA-37B கொம்பாஸ் கோல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜெட் என்று சொல்றது, அது இப்போது அத்லாந்திக்கை கடந்து மத்திய கிழக்குக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 விமானங்கள், அது 19, 15, 87 என்ற நம்பருடைய ஒரு விமானம், 17, 55, 79 என்ற நம்பருடைய ஒரு விமானமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஏன் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், முதல் 2 விமானங்கள் சேதமடைந்திருந்தன. சேதம் என்ன, முழுமையாக அழிந்திருந்தன. அது $700 மில்லியன் பெறுமதியான விமானம் வந்து E3 சென்ட்ரி என்ற அந்த விமானம், அப்காஸ் விமானம். அப்ப அதுண்ட இழப்பை ஈடு செய்வதற்காக இந்த 2 விமானங்களையும் இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விமானம் புதிது, 2024ஆம் ஆண்டு தான் இது பாவனைக்கு வந்தது. இதை ஒரு 10 விமானத்தை அமெரிக்கா ஓட பண்ணி இருந்தது. ஆனால் இப்ப அமெரிக்காவோட 4 விமானங்கள் தான் இருக்கின்றன. அந்த 4ல் 2ஐ இப்போது இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை ஐரோப்பாவுக்கு கடந்த வருடம் கொண்டு வந்திருந்தார்கள், அதை அங்கு காண்பிப்பதற்கு, அந்த விமானத்தை காண்பிப்பதற்கு. இதுதான் முதலாவதாக களத்தில் இறக்கப்படுகின்றது இந்த விமானம். இதை பொறுத்தவரையில் இது வந்து, இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இது வந்து, அதாவது ஜாமிங் சிஸ்டம், stand off jamming support against the enemy communication system, including hostile air defense system என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்பும், அல்லது இப்ப உங்களுக்கு தெரியும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால கன விமானம் F-35ஐயும் சுட்டிருக்கிறாங்க, F-18க்கும் சுட்டிருக்கிறார். பல விமானங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. நேற்றும் கூட நீங்கள் பார்க்கலாம், MQ-9 ராப்டர் 2ஐ சுட்டிருக்காங்க. 2ம் $60 மில்லியன், எல்லாம் சும்மா கொஞ்சம் காசு இல்லை. அப்ப இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இது வந்து இன்டெலிஜென்ட் ஹெதரிங், சர்வேலன்ஸ், ரெகக்னிஷன்ஸ், மற்றது அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியோ லொகேஷன் ட்ராக் பண்றது, மற்ற தரைப்படையினருக்கான
கள உதவிகளை வழங்குவது மட்டுமல்லாது எலக்ட்ரானிக் warfare கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் இந்த விமானத்தில் இருக்கின்றது. அப்ப இந்த விமானத்தை பொறுத்தவரையில் அதாவது முன்னர் இழந்த 2 விமானத்துக்கு மாற்றீடாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அப்ரஹாம் அதாவது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற விமானம் தாங்கி கப்பலையும் இப்போது மத்திய கிழக்கு பகுதிக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை அவர்கள் கூறுகிறார்கள் ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற இடத்தை நிரப்புவதற்காக என்று. ஆனால் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கதையை நீங்கள் பார்க்கலாம். அவரும் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தரை நடவடிக்கையை இவர்கள் ஆயத்தப்படுத்தினாலும் அதுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக. சில சமயங்களில் இந்த பேச்சுக்கள் ஒரு என்னென்று சொன்னால் இப்ப ஈரான் நிபந்தனைகளை ஏற்றால் தோல்வியாகவும் தான் முடியும். அப்ப அந்த தோல்வியை மறைப்பதற்காக ஒரு நடவடிக்கைக்காகவும் அதாவது பிளான் பி இந்த முறை அவர்களிடம் இருக்கலாம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. குளோப் மாஸ்டர் 17C-17 ரக விமானங்கள் இந்த நேவியின் சீல் போட்டை அந்த நேவியின் போட்டை நேவியோட ஒரு 10,000 அடியிலிருந்து கடலுக்குள்ள இறக்கக்கூடியது. அப்ப சிறிய படகுகள் கப்பலில் வர தேவையில்லை, அந்த விமானத்தின் மூலமே தரை இறக்க முடியும் என்றெல்லாம் போடுகிறார்கள். ஆனால் தரை இறக்கிறது ஓகே, சரி கள நிலைமை பாதகமாக மாறினால் அவர்களை பேர்ந்து எடுப்பது எப்படி? அது ஒரு பிரச்சனை. தரை இறக்கிறது இறங்கிடலாம், எடுக்கிறது எப்படி என்றதும் ஒரு சிக்கல் தான். அப்ப எனவேதான் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், இந்த போரை நான் முடிக்க போறேன் என்றால் நாங்கள் ரிஸ்கியாக, அதாவது தரை நடவடிக்கை என்று சில சமயங்கள் பாதகமாக இருக்கலாம், நீண்ட நாட்களும் எடுக்கலாம் என்றதும் ஒரு சிக்கல். வேடிக்கையாகத்தான் இருக்கிறார்கள். வளமையாக ஒரு விடயத்தை நடத்தும் பொழுது பிளான் ஏ பிளான் பியோடு போவார்கள். அப்ப போர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிளான் ஏ பிளான் பி இருக்கவில்லை, ஆனால் முடிக்கும் போது பிளான் ஏ பிளான் பி இருக்கின்றது. நான் இதை முதல் தடவையாக பார்க்கிறேன். ஏதோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவார்களோ இல்லையா என்று நாடு கூட எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்றி அரசர்கள், இன்று கூட சிறப்பாக நிறைய தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் நாளை இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.